இன்னைக்கு டேல கோல்டு சேட்டர் 2 மேட்ச் பிட்வீன் கைக்குறிச்சி விசஸ் முள்ளங்குறிச்சி. இதில் கைக்குறிச்சி போன மேட்ச் ரெஸ்பான்சிபிளாக பயங்கரமாக விளாண்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் வந்து கண்டிப்பாக பாருங்கள். இதில் டாஸ் வின் பண்ண கைக்குறிச்சி ஃபீல்டிங் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. வழக்கம்போல முள்ளங்குறிச்சி பேட்டிங்காக உள்ள இருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக முள்ளங்குறிச்சி நவீன் மற்றும் சக்தி ஷேக்கில் நவீன் அண்ட் ஷேக்கில் சக்தி. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா ஃபர்ஸ்ட் பவர் பிளே அவுட் ஸ்டார்ட்னா பிரதி. இந்த மேட்ச்சுக்கு 8 ஓவர் 2 ஓவர் பவர் பிளே 5 பவுலர். பிரதி போன மேட்சோட ஹீரோ பிரதி. ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே நல்ல லைனை லென்த்தை பிடிச்சாங்க. டாட்டோட இந்த நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க பிரதி. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை டாப் ஆச்சு முள்ளங்குறிச்சி நவீனோட விக்கெட் இப்போ மாட்டிருக்கான்றதை பார்ப்போம். முக்கியமான கேட்ச் இங்கே ட்ராப் ஆயிருக்கு. முள்ளங்குறிச்சி நவீனோட விக்கெட் தான் குரூசியலான விக்கெட்டு. இந்த விக்கெட்டுக்கு கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. மேட்ச் போன மேட்ச் இப்படி தான் மாறிச்சு. கேட்சை விட்டனால ஆஃப் செஞ்சுரியை ஒரே ஆள் அடிச்சாரு. இந்த மேட்ச் ஹெட் டு ஹெட்டாக இருக்கும். இந்த கேட்ச் ட்ராப் பண்ணதுலேருந்து அங்கே இந்த தடவை குக்கராகவே வந்திருக்கு. டாட் பால் வாட்டா பவுலிங் இங்கே பிரதி கையிலேருந்து பேக் டு பேக் டாட்டாஸை பதிவு பண்ணியிருக்காங்க முக்கியமான பேட்ஸ்மேனை வச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஆப் டு வைக்கிற கேப்பில் தள்ளினாங்க. சான்ஸ் ஃபார் கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க. அகைன் 2 லைவ் கொடுத்துருக்காங்க நவீனுக்கு. முக்கியமான விக்கெட்டுக்கு 2 கேட்சை ட்ராப் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு. சிங்கிள் கிடச்சிருக்கு சிங்கிள். லாஸ்ட் ஓவர் போன மேட்சும் ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் விளாண்டாங்க சக்தி. இந்த மேட்ச் என்ன பண்ணுறான்றதை பார்ப்போம். ஸ்ட்ரைட் எங்கே ஃபீல்டு கையை நோக்கி நல்லா ஸ்டாப்னு பார்த்தா மிஸ் ஃபீல்டு ஆயிருக்கு. நல்லா பேக்கப் அங்கே ஈஸி டூ. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் பவுல். இந்த தடவை மாடிச்சிட்டாங்க. மிட் விக்கெட் ரீதியில் குவிக்கராகவே போயிருக்கு. சான்ஸ் பார் நல்லா ஸ்டாப்புங்க 1 பவுன்ஸில் மயாங்க் சிங்கிள் அட் லாஸ்ட். இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க பிரதி. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா மயாங்க் செகண்ட் பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் பவுல். முதல் பாலே ஸ்டெப் அவுட் பண்ணி விக்கெட் விளையாட சான்ஸ் பார் நல்ல அட்டாக். முக்கியமான விக்கெட்டை முதல் பாலே பிடிச்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரில் மயாங்க் நல்லா ஸ்டார்டிங்க. மயாங்க் கையிலேருந்து நியூ பேட்ஸ்மேன் சுந்தர் ஸ்ட்ரைக்கில் ஸ்டார்ட் ரவுண்டர். என்ன உடச்சி போட்ட பந்து இது கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். ஒயிட் ப்ளஸ் பவுண்ட்ரி. இந்த பாலுக்கு மொத்தம் 5 ரன் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் ஆப்டக்கர்ல தெளிவான பணி சேர்ந்துருக்கு. கிளாசிக்கான ட்ரை வாங்க சுந்தருக்கு பேட்டில் இருந்து முதல் பவுண்டரி எடுத்து வந்துருக்காங்க. சுந்தர் பேட்டில் இருந்து சூப்பராக. அடுத்த பந்து ஸ்விட்ச் கிட்டில் சரியான கனெக்டில் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீல் பண்ணணும். இந்த பாலை மிஸ் பண்ணதுக்கு கண்டிப்பாக சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். அம்பையர் நோ பால் அப்பீல் பண்ணியிருக்காங்க. இந்த பால் ஃப்ரீ பால் என்ன பண்ணுறதா பாப்பா. கரெக்டாக யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் ஒன் 5 தடவை அண்டரில் கிக்கர் வந்திருக்கு. டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பால் பனிஷ்மெண்ட் ஆனான்னு பார்ப்போம். மிட் விக்கெட் ரீஜனில் கிக்கராக போயிருக்கு. கேப்பில் நல்ல ஸ்டாப் கூட லைனில் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். லாஸ்ட் 2 மோர். இந்த தடவையும் அதே டைரக்ஷனில் பாயிண்ட் திசையில் நல்ல கட்டுங்க. கிளாசிக் இன்னிங்ஸ் ஃப்ரம் சுந்தர். பேக் டு பேக் 2 பவுண்டரிஸாக கிளாசிக் மூலியமாக எடுத்து வந்திருக்காங்க பவுண்டரி. லாஸ்ட் 1 மோர். இந்த தடவை டிஃபெண்டுக்கு போனாங்க. கேப்பில் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் கொஞ்சம் லேசியாகவே வந்திருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிளில் கிடச்சிருக்கு. சிங்கிள். அட்லாஸ் இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. 2 ஓவர் பவர் பிளே முடியல. 21 ஆடிட்டாங்க. தேர்ட் ஓவர் ஸ்டார்ட்னா பிரதி அவருக்கான செகண்ட் ஓவர். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே பெரிய ஷாட்டுக்கு போய் டிஃபெண்டுக்கு தான் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரியான கனெக்டில் இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். ரன்னிங் பிட்வீன் சிங்கிளாக கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் 5 தடவை நல்ல ஹுட்ல இருந்துல டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு லைனில் திங்க பிரதி கையில் இருந்து. அடுத்த பந்து டிஃபெண்டுக்கு போனாங்க. பவுலரை போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணிக்காங்க. டாட் பால் பேக் டு பேக் அடிச்சுக்கிட்டு 2 பந்தை நல்ல பிளேயரை வச்சு டாட் பதிவு பண்ணியிருக்காங்க பிரதி. அடுத்த பந்து சுவிட்ச் கிட்டில் இந்த தடவை தெளிவான கனெக்ட் வந்துருக்கு. கேப்பில் போயிடும் கண்டிப்பாக பவுண்ட்ரி. இதோ நவீன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நவீன் பேட்லேருந்து வர முதல் பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பட்டார் ஒரு அடி. இந்த தடவை பேட்டில் பட்டிருக்கு. மிடில் ஆஃப் த பேட்டில் 6. நவீன் பேட்லேருந்து வர முதல் 6. முதல் 6 போன பால் தான் சொன்ன. இதோ ஆரம்பிச்சிருக்காங்க முள்ளங்குறிச்சி நவீன். நெக்ஸ்ட் ஒன்
அகைன் கிளாசிக் டிரைவிங்க ஒரு ஆறுக்கு அப்புறம் நல்ல இன்னிங்ஸ் இங்கே நல்ல ஷாப் கூட ரன்னிங் டீம் பார்ப்போம் 2 ரன் கணக்கு ஆள் இருந்திருக்கு ஈஸி டூ டைரக்ட் ஹிட் மிஸ் ஆகி ஓவர் த்ரோ மாதிரி இருக்கு 2 தான் கிடச்சிருக்கு 2 இந்த ரெண்டோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க 3 முடியல 34 ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட் இருந்து உள்ள 4th ஓவர் ஸ்டார்ட்னா மயாங்க் கவருக்கான செகண்ட் ஓவர் 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே நல்ல கிளாஸாக எடுத்தாங்க கேப்பில் பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம் பவுண்டரி கிடச்சிருக்கு பவுண்டரி சுந்தர் பேட்டில் முதல் பவுண்டரி இந்த ஓவரில் வாட் அ ஷாட் அடுத்த பந்து இந்த தடவை கரெக்டாக எடுத்திருக்காங்க சான்ஸ் ஃபார் விக்கெட்டான்னு பார்ப்போம் ஃபீல்டர் நல்ல ஷாப் 1 பவுன்ஸில் ரன்னிங் பிட்வீன் சிங்கிளாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லேட் த்ரோ அங்கே 2 மாதிரி இருக்குது ஈஸி டூ நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து இந்த தடவை சுவிட்ச் கிட்ட தெளிவான கணக்கிருக்கான்னு பார்ப்போம் கேப்பில் தான் போயிருக்கு நல்ல ஸ்டாப் கூட பாலை துரத்தி ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் மயாங்க் டு நபின் இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் குயிக்கராக போயிருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்டரின்னு பார்ப்போம் நல்ல ஸ்டாப் அங்கே லைனில் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள் லாஸ்ட் 2 இருந்துச்சு ஓவர் தப்பான பால் பனிஷ் பண்ணி பார்த்துருக்கலாம் குயிக்கராக ஒயிட்டில் வந்திருக்கு ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் ரீபால் இந்த தடவை வெரைட்டி கட்டுக்கு போனாங்க அம்பேர்ஸ் கால் ஒயிட் பேக் டு பேக் ஒயிட்டை பற்றி பண்ணியிருக்காங்க மயாங்க் 5th பால் அகெயின் ரீபால் இந்த தடவை பாலுக்கு நல்லாவே ரியாக்ட் பண்ணாங்க சான்ஸ் ஃபார் பவுண்டரியான்னு பார்ப்போம் பவுண்டரியும் கிடச்சிருக்கு பவுண்டரி பாலுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறி பவுண்டரி ஷாட் ஒழிஞ்சுட்டு இருக்காங்க இங்கே சுந்தர் பேட்டில் இருந்து வாட் அ ஷாட் அண்ட் வாட் அ இன்னிங்ஸ் லாஸ்ட் 1 இருந்துச்சு ஓவர் ஸ்விட்ச் கிட்ட நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கு நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர் ரன்னிங் பார்ப்போம் டாட் பால் அட் லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க மயாங்க் 4 முடியல 48 அடிக்காங்க ஒரு கீழே முள்ள குடிச்சு 5th ஓவர் ஸ்டார்ட்னா மணி 5th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் மணி 2 முள்ளங்குறிச்சி நவீன் இந்த தடவை வெரைட்டி போனாங்க ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை கிளாஸாக எடுத்தாங்க ஷார்ட் பார்க்க கிளாஸிக்காக இருந்துச்சு நல்ல அட்டாக்கானுங்க இங்கே முக்கியமான கேட்சை நல்லாவே எடுத்துருக்காங்க நல்லா அடிக்குது நவீன் ஆட்டமானது வெளியே பேட்ஸ்மேனா அண்ணன் போக உள்ள தமிழ் உள்ள குடிச்சோட சுட்டி குழந்தை சிட்டு லெஃப்ட் ஆம் உள்ள வந்திருக்காரு முதல் பாலே கிளாஸாக எடுத்தாங்க மிட் ஆஃப்ல நல்ல ஸ்டாப்னு பார்த்தா அம்பேஸ் காலங்க பவுண்டரி கிடச்சிருக்கு வந்த முதல் பாலே செட்டில் பேட்ஸ்மேன் மாதிரி ஒரு பவுண்டரி எடுத்து வந்திருக்காங்க சிட்டு நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து இந்த தடவை ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் குயிக்கராகவே எடுத்தாங்க பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம் பவுண்டரி கிடச்சிருக்கு பேக் டு பேக் 2 பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காங்க வந்த 2 பந்தில் வாட் அ இன்னிங்ஸ் ஃப்ரம் சிட்டு அடுத்த பந்து இந்த தடவை ஷார்ட் பாலை கரெக்டாக யூஸ் பண்ணி ஃபீல்டர் தலைக்கு மேலே தள்ளினாங்க நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர் ரன்னிங் பண்ணி பார்ப்போம் 2 ரன் குயிக்கராகவே இருப்பாங்க ஈஸி டூ அடுத்த பந்து இந்த தடவை பேட்டில் நிற்கிருந்துருக்கு நல்ல ஸ்டாப் கூட பேக்கப் இங்கே டாட் பால் அடுத்த பந்து இந்த தடவை ஒயிட் ஆக்கிங்கிறதுக்கான ட்ரை இருந்திருக்கு லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி எடுத்தாங்க ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் தான் கிடச்சிருக்கு சிங்கிள் பாலுக்கு ஏற்ற மாதிரி 2 பிளேயர்ஸ்மேன் நல்லாவே ரியாக்ட் பண்ணுறாங்க அட்லாஸ்ட் 5 ஓவர் முடியல 60 ரன் ஆடிருக்காங்க முள்ள குடிச்சி 2 விக்கெட்லேருந்து 6th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்தாங்க லாங் ஆனில் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் முடின்னு பார்ப்போம் சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஸ்லோயரை கரெக்டாக வாட்ச் பண்ணி பாயிண்ட் செய்யல நல்ல கட்டுங்க கூட ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் ரன்னிங் பண்ணி பார்ப்போம் சிங்கிள் பேக் டு பேக் நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை சுவிட்ச் கிட்ட தெளிவான கணக்கு பார்ப்போம் 8 பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கா நல்ல அட்டாக் அண்ட் முக்கியமான விக்கெட் நல்லாவே பிடிச்சிருக்காங்க சிட்டு நல்லா இந்த சிட்டு 2வது விக்கெட்ல இருந்து ஆட்டமிலிருந்து வெளியே நியூ பேட்ஸ்மேனா முத்துக்குமார் ஸ்ட்ரைக்ல நெக்ஸ்ட் ஒன் சுவிட்ச் கிட்ட இந்த தடவை தெளிவான கனெக்ட் இருந்திருக்கு மீட்டு இருந்திருக்கு கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் அந்த முதல் பந்தே 4 அடிச்சு வாம் வெல்கம் பண்ணியிருக்காங்க முத்துக்குமார் இங்கே வர எல்லாருமே ரெஸ்பான்சிபிளாக அவங்களுக்கான இன்னிங்ஸாக விளையாண்டு போயிட்டே இருக்காங்க முள்ள முடிச்சில் வர எல்லா பிளேயர்ஸும் அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து முன்னாடியே குத்துறாங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் 5 தடவை டாட் பால் பேட்ஸ்மேன் எப்படி பாலுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி பவுலர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க டாட் பால் அட்லாஸ்ட் சிங்கிள் டாட்டோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க
6 ஓவர் முடியல 66 2 விக்கெட் இழந்து 3 விக்கெட் இழந்து சாரி முள்ளங்குறிச்சி 7வது ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மணி அவருக்கான செகண்ட் ஓவர் 7th ஓவர் ஃபர்ஸ்ட் பவுல் ஸ்ட்ரைக்ல சுந்தர் இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிளா உள்ள இருக்காங்க இந்த தடவை மிட் விக்கெட் ரீஜன்ல மிடில் ஆஃப் த பேட் ஆரான் பாப்போம் சான்ஸ் ஃபார் 6 இங்க சுந்தர் பேட் வந்து முதல் 6 நெக்ஸ்ட் ஒன் அட்டாஸ் பால கரெக்டா லாங் ஆஃப்ல தலைக்கு மேல எடுத்து தான் விட்டாங்க பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பாப்பா பவுண்டரி கிடைச்சிருக்கு பேக் டு பேக் ஒரு 6 நாள பதிவு பண்ணிருக்காங்க சுந்தர் முக்கியமான நேரத்துல முக்கியமான பவுண்டரிஸ் எடுத்து வந்திருக்காங்க அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரிஸ் நெக்ஸ்ட் ஒன் ஸ்விட்ச் கிட்ல இந்த தடவை காலத்து குக்கர் வந்து டாட் பால் கம் பேக் இன் மணி நெக்ஸ்ட் ஒன் ஆப் டேக்கர்ல வித்தே கொடுக்காத பந்து வச்சு பவுலரை ஸ்டாப் பண்ணாங்க பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க பவுலர் மணி கம்பேக் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை தப்பான பால் மிஸ் பண்ணியிருக்காங்க அம்பையர் நோ பாலும் கொடுத்துருக்காங்க நோ பால் இலவச பந்து என்ன பண்ணுறன்றத பாப்போம் ஸ்டேக்ல சுந்தர் செட்டில் நிற்கிற ஒரே பேட்ஸ்மேன் சுந்தர் ஆப்டாக்கிங்ல வித்தே கொடுக்காத பந்து வச்சு பவுலர் மணி கையில இருந்து மிஸ்ஃபீல்ட் ஆகி பவுண்டரி கிடைச்சிருக்கு லக் மூலியமா இங்க பவுண்டரி கிடைச்சிருக்கு ஃப்ரீ ஹிட்ல நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கிளாஸ் எடுத்தாங்க லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் 6 பேக் டு பேக் இங்க ரெஸ்பான்சிபிள் அன்ஸ்டாப்பபிள் இன்னிங்ஸ் ஃப்ரம் சுந்தர் 7 ஓவர் முடியல 87 ஆடி இருக்காங்க முள்ளங்குறிச்சி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர் ஸ்டார்ட் பண்ண ஷேக்ல முத்துக்குமார் 8th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் முதல் பால் சப்போர்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா கவரில் சான்ஸ் ஃபார் கேப்பில் பிளேஸ் ஆகிருக்கு பாலுக்கு இன்னும் ரியாக்ட் ஆகல ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை குத்துறது வந்து நல்லாவே திரும்பியிருக்கு அம்பர்ஸ் கால் வைடு செகண்ட் பவுண்டரி ஸ்விட்ச் கிட்ல தெளிவான கனெக்ஷன் இருக்குது சான்ஸ் ஃபார் இருக்கான்னு பார்ப்போம் 6ன்னு நினைக்கிறேன் பவுண்டரி சாரி சுந்தர் பேட்லேருந்து முதல் பவுண்டரி இந்த ஓவரில் மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இன்ன வரைக்கும் அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரிஸ் நெக்ஸ்ட் ஒன் டஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க நல்லா ஸ்லோயர்னால மாட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் சிங்கிள் தான் கிடச்சிருக்கு சிங்கிள் நல்ல த்ரோவும் கூட ரன் அவுட் டார்கெட்டை திரும்பி அணிக்கக்கூடிய 3 பந்து என்ன பண்ணுறான்ற பாப்பா ஸ்ட்ரைட்டில் நீ பேட்ஸ்மேன் ஆப்டே கரெக்டாக வித்தே கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் தான் நினைக்கிறேன் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் பண்ணி பார்ப்போம் நல்ல ஸ்டாப் சிங்கிள் தான் கிடைக்கும் முடிஞ்சளவு 2 பால் ஸ்ட்ரைக்காக சுந்தர்கே கொடுப்பாங்க ரிமைனிங் உள்ள 2 என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் விளாண்டுருக்காங்க சுந்தர் ஸ்டப் அவுட் பண்ணி பெரிய சுத்தல போனாங்க லெக் பை டாட் பால் நஸ்மூர் இந்த தடவை ஷார்ட் பால ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுத்துட்டாங்க கேட்ச் ஆகுமா விக்கெட் விக்கெட் லாஸ்ட் இந்த விக்கெட்டோட இன்னிங்ஸ் முடிக்கறாங்க முள்ளங்குறிச்சி ஒரே ஆளு கிட்டத்தட்ட ஹாஃப் செஞ்சுரி கிட்ட எடுத்துட்டு போயிருக்காங்க ஓபனிங் பேட்ஸ்மேன் போன மேட்ச் ரெஸ்பான்சிபிள் முள்ளங்குறிச்சி நவீன் டெர்னி இந்த தடவை சுந்தர் 97 அப்படின்ற டார்கெட்ல பாபிலா மற்றும் பிரதி சாரி ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் போன மேட்ச் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேர் வந்து மேட்சை சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க இந்த தடவை அதே ஸ்கோர் தான் உள்ள வந்திருக்காங்க சேசிங் மாஸ்டர்ஸ் என்ன பண்றத பார்ப்போம் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் பால் பிளே ஒரு ஸ்டார்ட்னா சுந்தர் பெஸ்ட் ஆல் ரவுண்டர் பரதி ஸ்ட்ரைக்ல நெக்ஸ்ட் ஒன் முதல் பாலே ஹுட்ல இருந்து தெளிவா அடிச்சாங்க பாக்ஸ்ல நெக்ஸ்ட் கால் வைட் பேட்ஸ்மேன் ஏறாத காரணனால வைடு ஃபர்ஸ்ட் பவுலரி இன்னைக்கு டேவோட மோஸ்ட் அவார்டட் மேட்ச்னு கூட சொல்லலாம் ஆப்டா கர்ல வித்தே கொடுக்காத பந்து வச்சு இந்த தடவை பேட் நிக்கிறதுக்கான பார்ப்போம் அம்பையர் டிசிஷன் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க நாட் அவுட் போன பால் விக்கெட் அப்பீல் பண்ணி விக்கெட்டை கொடுத்துருக்காங்க நீ பேட்ஸ்மேன் நான் ரமேஷ் நினைக்கிறேன் ஸ்ட்ரைக்கில் சரி சுரேஷ் நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்தாங்க சான்ஸ் ஃபார் ஃப்ளாட்டாகவே போயிருக்கு பவுண்டரி சுரேஷ் பேட்லேருந்து முதல் நாள் இந்த இன்னிங்ஸாக பெட்டராகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஆகே இந்த தடவை அண்டரில் இருந்திருக்கு கம்பேக் டெலிவரி பவுலர் நல்ல ஸ்டாப்பும் கூட பேக்கப் சிங்கிள் கூட கிடைக்கல டாட் பவுல் நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை பாலை ஃபுல்லாக வாட்ச் பண்ணி கட்டுக்கு போனாங்க ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட் பார்ப்போம் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அப் டு அக்கறை தெளிவாக எடுத்தாங்க கிளாசிக்காக கவர் ரீஜியனில் தெளிவாக போயிருக்கே பவுண்டரி எக்ஸ்ட்ரா கவரில் வர முதல் பவுண்டரி இந்தியன் இன்னிங்ஸில் பேக் டு பேக் இந்த ஓவரில் 2 நாள் கொண்டு வந்திருக்காங்க விக்ரா பவர் பிளேயில் லாஸ்ட் ஒன் மோர் இன் திஸ் ஓவர்
இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரைட் ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்ப்போம். கீழே சிட்டு இருக்காரு. நல்ல அட்டாக் அண்ட் குட்டி குழந்தாய் இங்கே விக்கெட்டோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சுந்தர் முதல் பவர் பிளே ஓவரில் 10 ரன் ஆடிருக்காங்க. கை குறிச்சி 2 விக்கெட் இருந்து முதல் பவர் பிளே ஓவரில் 2 முக்கியமான விக்கெட்டை பறி கொடுத்துருக்காங்க. பருத்தியோட விக்கெட்டையும் மற்றும் பபிலா போன மேட்ச் ரெஸ்பான்சிபிள் ஆன ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை உடச்சிருக்காங்க. இனிமேல் நடக்குன்றதை பார்ப்போம். நியூ பேட்ஸ்மேன் யார் ரெஸ்பான்ஸ் எடுக்கிறாங்கன்றத. செகண்ட் ஸ்டார்ட்னா யங்ஸ்டார் சிட்டு குட்டி குழந்தாய் இந்த தடவை நல்ல ஒரு லைன் அண்ட் லென்த் ஃபுல் பேக்கில் டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஓவரை. அடுத்த பந்து இந்த தடவை நல்ல ஃபுல் பேக் லென்த்தில் அதே லைனில் டாட் பாலாக மாற்றி கொடுத்துருக்காங்க சிட்டு. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை குத்துறது நல்லாவே திரும்பி இருக்கு பாடி லைனில். பால் ஸ்டாப் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். பவர் பிளே அதனால பவுண்டரி போக வாய்ப்பு இருக்கு. பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி. அடுத்த பந்து இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரைட் அங்கே லாங் ஆன்ல அதுவும் 6. சுரேஷ் பேட்லேருந்து முதல் 6. போன பால் ஒரு 4 பதிவு பண்ணியிருந்தாங்க. பேக் டு பேக் ஒரு 6 4 பதிவு பண்ணியிருக்காங்க சுரேஷ். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஸ்லாட்டுக்கு தான் இருந்தாங்க. அங்கே பவுலரே தடுத்தாங்க. ஆனாலும் காலில் போட்டு பவுண்டரியோட போயிடும் போல. நல்ல ஸ்டாப் அங்கே ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். 2 கிடச்சிருக்கு. ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை பேச யூஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரி பேக் டு பேக். இந்த ஓவரில் 2 4 ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. சுரேஷ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. 2 ஓவர் முடியல 26 அடிக்காங்க. தேர்ட் ஓவர் ஸ்டார்ட்னா ரகு. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே காலை பத்து விற்கிற அந்த டாட்டோட இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணிக்காங்க ரகு. நெக்ஸ்ட் ஒன் அகைன் அப் டாக்கிங்லேருந்து வித்தை கொடுக்காத பந்து வச்சு டிரைவுக்கு தான் போனாங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். தப்பான த்ரோ இங்கே. நல்ல பேக்கப் ஈஸி 2. அடுத்த பந்து இந்த தடவை டிஃபெண்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் அப்படின்னு சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை தப்பான பால் வைட். நெக்ஸ்ட் ஒன் ரீபால். இந்த தடவை பாக்ஸில் ஏறி போனதை பார்த்து அடித்தாங்க. வெளியே போயிருக்கு வைட். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை குத்துனாலும் நல்லாவே திரும்பி இருக்கு. அம்பேத்கர் வைடு கொடுத்துருக்காங்க. பேக் டு பேக் 3 வைடை தொடர்ச்சியாக பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த பந்து ரீபால் அகைன். ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. சரியான கணக்கில் தரையோட போயிருக்கு. ஃபீல்டர் ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை டப்பாச்சு மாட்டிருக்காங்க. கேட்சை கண்டிப்பாக எடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். நல்லா டேக் ஹேண்ட் காட்டன் போல்ட். லாஸ்ட் ஒன் மோர் இன் திஸ் ஓவர். ஷார்ட் பால் ஃபேஸை யூஸ் பண்ணி கட்டுக்கு போனாங்க. டாட்டோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க ரகு. ஃபோர்த் ஓவர் ஸ்டார்ட்னா கிறிஸ்டின் நபீன். ஃபோர்த் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரைட் சான்ஸ் ஃபார் ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்ப்போம். நல்ல டேக் ஆன் இந்த தடவை விக்கெட்டோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நவீன். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரகு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். இந்த தடவை டிஃபெண்டுக்கு போனாங்க. அட்டாக் வந்தாங்க. நல்ல ஃபிக்ஸ் ஷாட்டிங்க. நல்ல ஸ்டாப் கூட ரன் இப்படி நல்ல த்ரோ தான் விக்கெட்டாக இருந்திருக்கும். நல்ல த்ரோ கூட அங்கே அம்பேர் டெசிஷன் விக்கெட். பேக் டு பேக் 2 விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக்கான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் ப்ளஸ் நோ பாலும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ரீபால் ஃப்ரீ கிட் பால். நல்ல ஒரு ஸ்லோ இருங்க. குத்து நடத்தில் நல்லாவே திரும்பி இருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை நல்ல டிரைவ். கிளாசிக்கான டிரைவ். கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் ஆப்டா இருக்கிற வித்தை கொடுக்காத மாதிரி ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் சிட்டு. நல்ல ஸ்டாப் கூட சிட்டு பார்ப்போம். நல்ல த்ரோடு தான் விக்கெட் எடுத்துக்கும். சின்ன அசால்ட்டாக இருந்திருக்காங்க. ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் மோர் இன் திஸ் ஓவர். பாடி அட்டாக்கான ட்ரை. நல்ல ஸ்டாப் கூட டேரக்ட் தான் விக்கெட்டாக இருக்கும். டேரக்ட் மிஸ் ஆயிருக்கு. இங்கே சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் அட்டாஸ் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க நவீன். 4 ஓவர் முடியல 48 ஆடி இருக்காங்க. 5th ஓவர் ஸ்டார்ட்னா சுந்தர் அவருக்கான செகண்ட் ஓவர். 5th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே நல்ல லைன் அண்ட் லென்த் ஃபுல் பேக்கில் இங்கே அம்பேத்கர் வைட். ஃபர்ஸ்ட் பால் இந்த தடவை நல்ல ஃபுல் பேக் லென்த்தில் டாட்டோட ஸ்டார்ட் பண்ணிக்காங்க இந்த ஓவரை. அடுத்த பந்து இந்த தடவை டிஃபெண்டுக்கு போனாங்க. தெளிவாக ஹுக் லென்த்தில் அடித்த பந்தை நல்ல ஸ்டாப் கூட சிங்கிள் தான் பண்ணுவாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை டிரைவுக்கு போனாங்க. சரியான கனெக்டில் எங்கேயோ எடுத்தாங்க. எங்கேயோ போயிருக்கு. ஒரு மிஸ்ஃபீல்டு ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன்
இந்த தடவை நல்லா ஏமாற்றி தூக்கி போட்டாங்க ஃபுல் பேக் லென்த்தில். அம்பேஸ்கால் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ஆப் டு அக்கிங் லென்த்தில் பாக்ஸில் தெளிவாக அடிச்சாங்க. டாட் பால் நினைக்கிறேன். அம்பேஸ்கால் ஒயிட். போன பால் ஒயிட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை டிரைவுக்கு போனாங்க கிளாஸாக. ஒரு மிஸ்ஃபீல்டு. பேக்கப் வந்திருக்காங்க குவிக்கராகவே. ரன்னிங் பிட்வீன் சிங்கிளாக கிடச்சிருக்கு, ஆனாலும் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை டிரைவுக்கு தான் போனாங்க. அவுட் சைட் ஆஷ். நல்ல ஸ்டாப் கூட சிங்கிள் எல்லாம் போனாங்க. பேக் டு பேக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஆப் டு அக்கிங் லென்த்தில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு ஷேட் டு த ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். அட்லாஸ் இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சு கொடுக்காங்க சுந்தர். 6 ஓவர் பிடிச்சினா ரகு. 6 ஓவர் ஃபஸ்ட் பால். முதல் பால் இன்சைட் ஆச்சுங்க. நோ பாலோட ஸ்டார்ட் பண்ணிக்காங்க இந்த ஓவரை. என்னன்றது தெரியல. கார்டு சொல்லாத காரணத்தினால நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பால் ஃப்ரீ ஹிட் பால். இந்த ரவி இன்சைட் ஸ்டார்ட் பால். நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து. இந்த ரவி இன்சைட் பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த பந்து ஸ்டார்டிங் வந்தாங்க. ஸ்ட்ரைட் படார சவுண்டு கேட்டிருக்கு. சான்ஸ் ஃபார் ஆரான்னு பார்ப்போம். 5 பேருக்கு டிஸ்டன்ஸும் போயிருக்கு. 6 ரகுபேட்லேருந்து முதல் 6. அடுத்த பந்து ஆப் டு அக்கரில் அவுட் சைட். நல்ல ஸ்டாப் சிங்கிள் அலோ பண்ணியிருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து ஸ்டேக்கில் மணி ரொம்ப நேரமாக ஓப்பன் விட்டு நின்னாங்க. குயிக்கராக போத்துட்டு வந்திருக்கு. கீப்பர் மிஸ் பண்ணி பைஸ் பண்ணி சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். லாஸ்ட் ஒன் மோர் இன் திஸ் ஓவர். டாஸ் பால் குறுக்க பேருக்கு நல்ல ஸ்டாப்ங்க. பவுண்டரி பேருக்கு சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க ரகு. 6 ஓவர் முடியல 60 ஆடி இருக்காங்க கை குறிச்சி. மீதமுள்ள 12க்கு 36 ஆடணும். கண்டிப்பாக 12ல் ஏதாச்சும் 6 பெரிய ஷாட் வேணும். 7th ஓவர் ஸ்டார்ட்னா நவீன் அவருக்கான செகண்ட் ஓவர். 7th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரெயிட் சான்ஸ் நல்லா ஸ்டாப்னு பார்த்தா தடுத்து விட்டு பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி முதல் பாலே பவுண்டரியோட வெல்கம் பண்ணியிருக்காங்க பவுலரை. மேட்ச்சில் இன்னும் உசுர் இருக்குது. 50-50 மேட்ச் எப்போ வேணால் மாறும். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. சரியான கணக்கில் கொஞ்சம் முன்னாடியே ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள். ஓடலை. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்க. சான்ஸ் ஃபார் ஐயா மிடில் ஆஃப் த பேட்ல வர முதல் 6 ரகுபேட்லேருந்து முதல் 6. இந்த ஓவரில் ஒரு 6 நாளை குயிக்கராக பதிவு பண்ணியிருக்காங்க. மீதமுள்ள 9க்கு 26. நெக்ஸ்ட் ஒன் அகைன் குத்துறது நல்லாவே திரும்பி இருக்கு. கையை புத்து வந்துருக்கு நினைக்கிறேன். அம்பேர் ஸ்கால் ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஒயிட். மீதமுள்ள 9க்கு 25. இந்த தடவை ஸ்டார்ட்டுக்கு வந்தாங்க. லாங் ஆஃப்ல 6க்கான வாய்ப்பா. கேட்ச் ஷாபாயிங் 6ஆவது மாறி இருக்கு. 6 ரகுபேட்லேருந்து 2வது 6 இந்த ஓவரில். மீதமுள்ள 8க்கு 19. மேட்ச் எப்போ வேணால் மாறும். லாஸ்ட் பாலில் கூட மேட்ச் திரும்ப வாய்ப்பு இருக்குது. ஆப்டர் அகைன் லென்த்தில் வித்தை கொடுக்காத வந்து ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ரன் அவுட்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். நல்ல த்ரோ. அங்கே ரன் அவுட். முக்கியமான விக்கெட்ட ஃபீல்டிங் மிஸ்டேக். ஃபீல்டிங்னால அந்த ரன் அவுட்டு ஏற்பட்டிருக்கு. விக்கெட். இது வரைக்கும் நல்லா அடிக்கிருந்த மேட்சை திருப்பு முனையாக இருந்த ரகு ஆட்டமிலேருந்து வெளியே. இதமில்ல 7க்கு 19. ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ஸ்ட்ரைட் டு நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள் அடிச்சு கட்டலாம். சிந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க நவீன். மீதமுள்ள 6க்கு 18. பவுலிங் இல்லை முத்துக்குமார். ஃபர்ஸ்ட் பால். இந்த தடவை ஏறி கமிட் ஆகி போனாங்க. டாட்டோட இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணிக்காங்க முத்துக்குமார். செகண்ட் ஒன் இந்த தடவையும் அப் டு அக்கரில் ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. அப்பலாம் போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். நவீன் சிங்கிளாக கிடைக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை அப் டு அக்கரில் குயிக்கராகவே வந்திருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஏராக கரெக்டாக வாட்ச் பண்ணி எடுத்துருக்காங்க. சான்ஸ் ஃபார் 6 கன்ஃபார்ம். 6 இதோ 3 6ல் ஒரு 6 வந்திருக்கு. மீதமுள்ள 2க்கு 12. ஒரு பால் கண்டிப்பாக சேஃபாக போட்டால் தப்பிப்பாங்க. இந்த பால் அடித்தா கண்டிப்பாக அடுத்த பால் கண்டிப்பாக கொடுத்துரும். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எங்கே தப்பிச்சுக்காங்க நினைக்கிறேன். ஃபீல்டர் நவீன். பால் நல்லா ஸ்டாப் கூட. 2 ரன்னுக்கான கால் இருந்திருக்கு. ஈஸி டூ. நல்லா பேக்கப். லாஸ்ட் ஒன் மோர். மீதமுள்ள 1க்கு 10. இதோட இந்த மேட்சை வின் பண்ணி செமிஃபைனல்ஸ்குள்ளே தகுதி பெறாங்க. முள்ளங்குறிச்சி நல்லாவே டஃப் கொடுத்து கடைசி வரைக்கும் லாஸ்ட் ஓவரில் லாஸ்ட் பால் வரைக்கும் வந்திருக்கு மேட்ச். கை குறிச்சிட்டு இருந்து வெல் பிளே கை குறிச்சி.